அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 23/6/2024 தேதிக்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக அவங்க இந்த வீடியோ போடாததுக்கு மன்னிக்கவும். ஏன்னா என்னோடய ஃபோன் ரொம்ப டிஸ்பிளே போயிட்டு, ஸோ அதனால் சர்வீஸில் இருந்துச்சு, ஸோ அதனால் தான் போட முடியல. ஸோ அதுக்காக சாரி. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி நியூஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நியூஸ்லேயே பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம். இந்த எம்பியாக ப்ரோடைம் ஸ்பீக்கராக இவர் பக்துஹரி மஹதாப் அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா ப்ரோடைம் ஸ்பீக்கராக நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோடைம் ஸ்பீக்கர் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம போன வாட்டியே பார்த்தோம். ப்ரோடைம் ஸ்பீக்கர் அப்படின்றது ஒரு தற்காலிகமான ஸ்பீக்கர் மாதிரி, அதாவது இப்போதைக்கு டெம்ப்ரவரி ஸ்பீக்கர். பர்மனெண்ட்டாக ஸ்பீக்கர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோடைம் ஸ்பீக்கர் எல்லாம் புதுசாக எம்பிஸை பார்லிமெண்ட்டில் அசிஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கான ஹானர் நடத்துறதுக்காகவும் அந்த எலெக்ஷன் பண்ணுறதுக்காக அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோடைம் ஸ்பீக்கர் அப்படின்றது செலக்ட் பண்ணுறாங்க. இது பிரசிடெண்ட் தான் செலக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ இவர் தான் ப்ரோடைம் ஸ்பீக்கராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக 3 எம்பிஸ் ஆக்சுவலி அந்த 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா லோக்சபாவில் ஒரு அவங்களும் சீனியர் மோஸ்ட் பர்சனாக தான் இருக்கிறது மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன ஒரு சிக்கல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருமே ஆப்போசிட் டைப்லேருந்து தான் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அதாவது இந்த காங்கிரஸ்லேருந்து கொடிக்குனில் சுரேஷ் அப்படின்றவங்களும், டிஎம்கேலேருந்து டிஆர் பாலு அவர்கள், தென் சுதீப் பந்தோபாத்யே அப்படின்றவர் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகும்போது 3 பேருமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கட்சியிலேருந்து தான் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா அசஸ் பண்ண விட்டுட்டாங்க. அப்படின்றதுனால அடுத்தது ரெண்டு பிஜேபி லீடர்ஸ், அதாவது 2 அதர் சீனியர் எம்பிஸ் பிஜேபி லீடர்ஸ், ராதா மோகன் சிங் அவங்களும், அப்புறம் ஃபகன் சிங் குலாஸ்தே அப்படின்றவங்க, இவங்க 2 பேர் தான் பார்த்திங்கன்னா ப்ரோடைம் ஸ்பீக்கரை அசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன இஷ்யூவாக ஆயிருக்கு அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதெல்லாம் நம்ம டெய்லி வர்ற மாதிரி தான் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட் வந்திருக்கு. ஸோ 55 கிட்ட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இந்த ரோட்டா வைரஸ் பற்றி பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரோட்டா வைரஸ் டிசீஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ரோட்டா வைரஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருந்தது. அது பார்த்திங்கன்னா எதால் காஸ் பண்ணப்படுதுன்னா இந்த ஆர்என்ஏ பேஸ்டு வைரஸ், அதை தான் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டா வைரஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் அப்படின்றது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா, குட்டி குழந்தைங்களுக்கு வேக்சின் மூலிமா போடாமல் அவங்க வாயிலே ஓரலியாக இந்த வேக்சின் விட கொடுக்குறாங்க. சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில், ஒரு 15 வீக்ஸ்லேருந்து ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ளே, அதுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் லாஸ்ட் டோஸ் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா 2 to 3 டோசஸ் நம்ம அந்த கம்பெனி பொறுத்து, அந்த கம்பெனியோட அந்த டோஸ் பொறுத்து நம்ம மாறுபடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்ன வந்திருக்குன்னா, ஸோ இது நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது, டோசஸ் அதிகமாக லெவலுக்கு அதிகமாக டோசஸ் ஆகும்போது இது அன்சேஃபாக இருக்குது அப்படின்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது நிறைய இந்த ரோட்டா வைரஸ் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டயரியா, வாமிட்டிங், ஃபீவர், அப்டாமினல் பெயின், வயிற்று வலி, அப்புறம் டீஹைட்ரேஷன், தண்ணி வற்றி போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ்க்காக தான் ஆக்சுவலி இது கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் இப்போ இது பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாங்களுக்கு தான் கொடுக்கப்படுது இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் அப்படின்றது சின்ன வயசில். பட் ஆனால் இப்போ இது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துது அப்படின்னும் போது நம்ம அது கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்க இல்லையா, ஸோ வி ஷுட் பி கான்சிடர்ட் அபவுட் தட். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கொஷின் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக அமைஞ்சிருக்கு. PM மோடி லைக்லி டு ஸ்கிப் SCO சமிட் இன் கசகஸ்தான், ஜி புதின் ஷெரீஃப் மே அட்டன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா SCO அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஷங்கி கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்மில் தான் இந்த SCO அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஷங்கை 5, அதாவது 5 நாடுகள் கொண்ட
வந்து ஷங்கை 5 அப்படின்னு தான் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், தாஜிகிஸ்தான் அப்படின்ற இந்த 5 நாடுகள் கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷங்கை 5 அப்படின்ட்டு தான் வந்து முதல்ல இருந்தது. ஸோ அண்ட் தென் லேட்டராக இந்த 2001 வந்து பார்த்திங்கன்னா உக்பெகிஸ்தான் வந்து ஆட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சு, ஸோ 5 இந்த ஷங்கை 5 அப்படிலாம் வேண்டாமல் ஷங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு நேம் கொண்டு இந்த 6 கண்ட்ரிஸ் கொண்டு செயல்பட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா 2017 இந்த SCO கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2017 இவங்க நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைஞ்சிருக்கு. அண்ட் தென் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் தான் வந்து இந்த SCO கூட வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது மாதிரி மென்ஷன் ஒரு சில இதெல்லாம் ஜென்ரலான இது யார் யார் இருக்காங்க அந்த SCO அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான. ஸோ இதோட மெயின் கோல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா நம்மக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லா கண்ட்ரிஸ்லேயும் இருக்க அந்த ஹெல்த்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் கோல்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஸோ இப்போ ஆக்சுவலி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்கமிங்கில் நடக்க போகிறது ஆக்சுவலி மெயினாக 2 கவுன்சில் தான் வந்து இதில் ரொம்ப மெயினான கவுன்சில்ஸாக இருக்குது. இவங்க கவுன்சில்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்புறம் கவுன்சில்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இந்த 2 கவுன்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SCO அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கவுன்சில்ஸாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இல்லை இயர்லி ட்வைஸ் எப்படியாச்சும் மீட் பண்ணியே ஆகிடுவாங்க. ஸோ அங்கே இருக்க இந்த கவுன்சில்ஸ் மெம்பர்ஸ்லாம் ஸோ இது மூலிமா வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் பவர். மோஸ்ட்லி நிறைய அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. பட் ஆனால் கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவெல்லாம் கிடையாது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி ஆஃப் என்னென்ன நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ரியாரிட்டி பண்ணணும், நம்ம எப்படி பட்ஜெட் இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து டேக் கேர் எடுத்துப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ கசகிஸ்தானில் இப்போ ரீசெண்டாக கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து அந்த மீட்டிங் வந்து நடக்க போகிறதா வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த SCO வந்து அவங்களோட தாட் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ இவர் ஏன் இதை வந்து மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அடுத்ததாக அது கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் முடிஞ்சிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் இடத்துல வந்து நடக்குது. ஸோ அதுக்காக தான் ஒரு வேளை அவர் வந்து வரமாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து போகுது. ஸோ அப்போ நம்மளுடைய மோட்டோலாம் என்ன ஆகுறது, நம்மளோட கோல்லாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்கில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் பிரதமர் மோடி இதுக்கப்புறமா போகிறாரா இல்லையா அப்படின்றது. ஸோ அதை பற்றி இனிமேல்ட்டு அப்கமிங் நியூஸில் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ ஓகே, மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் 10 மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.